ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ பேசி போடுறேன். முதல்ல என்னோடய வீடியோஸை இதுவரைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஒரு ஆளாக மதித்து என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். இனிமேலும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உள்ளங்களுக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, என் பையனுக்கு ஜூலை 21 பிறந்தநாள். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே அவன் கூட அவன் பிறந்ததுலேருந்து ஒரு 3 வருஷம் வரை அவனோட பர்த்டே கொண்டாடி இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் கூட நான் பர்த்டே கொண்டாடினது கிடையாது. ஏன்னா எனக்கு நான் கச்சேரி வச்சு நடத்துகிறதுனால எனக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்துடும், நான் போயிடுவேன். இந்த வருஷம் என் பையன் இந்த வருஷமாவது இருமா, என் கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அவன் கூட இருந்திருக்கேன். இருந்து அவனை வெளியில் கூட்டு போனேன். வெளியில் எப்போவுமே அவனோட பிறந்தநாளுக்கு நான் வெளியில் எங்கேயுமே நான் கூட்டு போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவனை நான் வெளியில் கூட்டு போகிறேன். அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம செங்கோட்டை பக்கத்தில் இருக்கிற திருமலை குமாரசாமி கோவில், முருகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை தான் காலையிலே நாங்கள் கிளம்பி அவர்கிட்ட ஒரு தரிசனம், அவரோட ஆசீர்வாதத்தை நாங்கள் வாங்கிட்டு நேராக கேரளா போனோம். கேரளாவில் தென்மலையில் டேம் ஒன்று உண்டு. அந்த டேமை சுற்றி பார்க்குறதுக்காக போனோம். போயிட்டு அங்கே எனக்கு ஒரு ஆசை, என் பையனுக்கு ஒரு சின்ன கேக் வாங்கி அந்த டேமில் வச்சு வெட்டணும். அங்கே நல்லா இருக்கும். அந்த அந்த எப்படி சொல்ல, அந்த இயற்கையான சூழ்நிலை அழகாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு கேக் வாங்கிட்டு போய் அவனுக்கு நான், என் ஹஸ்பண்டு, பின்ன என் பசங்க 2 பேர், நாங்கள் எல்லாருமே போய் நல்லபடியாக அவனோட பிறந்தநாளை கேக்கு வெட்டி கொண்டாடினோம். அப்புறம் அங்கே உள்ள இடங்களெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவன்கிட்ட கேட்டேன், இது உனக்கு ஹாப்பியாக இருக்காடா? இத்தனை வருஷம் அம்மா அவன் கூட இல்லை, ஆனால் இந்த வருஷம் உன்னோட பிறந்தநாளுக்கு அம்மா வழியில் கூப்பிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு சந்தோஷமாக இருக்கான்னு கேட்கும்போது என் பையன் சொன்னான், அம்மா நான் இத்தனை வருஷ பிறந்தநாளில் இந்த வருஷம்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீ எப்போவுமே கூட இருக்க மாட்ட, நீ இருக்க. அதுவும் இல்லாமல் என்னைய நீங்கள் 2 பேருமே வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. வெளியில் இதுக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டு போவோம், ஆனால் இந்த மாதிரி பிறந்தநாள் வரும்போது 2 பேரையுமே அவனுங்களுக்கு வெளியில் கூப்பிட்டு போவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணலை. நாங்கள் அது செஞ்சதும் இல்லை. சின்ன பையன் பிறந்தநாளை நல்லபடியாக ரொம்ப கிராண்டாலாம் கொண்டாடி இருக்கேன். ஆனால் இவன் பிறந்தநாளை நான் ஒரு வருஷம் கூட ஆட்களை கூப்பிட்டு அந்த மாதிரி நான் இதுவரை கொண்டாடினதே கிடையாது. ஸோ இந்த வருஷம் இப்படி கொண்டாடினதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி அவன் சொன்னான். அவன் அந்த சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அவனுக்காக நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களோட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அவனை வாழ்த்துவீங்கங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம இந்த கேக்கை என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், எல்லாேருக்கும் கொடுப்போமான்ட்டு. வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், குரங்குகள் நிறைய கீழே பார்க்கும்போது இருந்தது, அப்போது அவங்களுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது என் வீட்டுக்காரர் ஓகே சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களே கீழே கொண்டு போயிட்டு குரங்களுக்கு கேக்கை வெட்டினேன். அப்போ அழகாக அவங்க உட்காந்துக்கிட்டு என் பக்கத்தில் ஒரு சேட்டையுமே பண்ணலை. அந்த சுற்றி உள்ள க்ரீமை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் வந்த குரங்குகள் யாரையுமே இவங்க விடவே இல்லை. அது பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நான் சின்ன சின்ன பீஸாக போட்டு அவங்களுக்கு பீஸாக இருந்தால் கொஞ்சம் எல்லாருமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பீஸ் போட்டு வச்சேன். அப்புறம் நான் எடுத்து அந்த பீஸை நான் எடுத்து கொடுப்போம். ஏன்னா மற்றவங்கள அவங்க கிட்டக்க வர விடலங்கவும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முத தடவை எடுத்து கொடுத்துட்டேன். அது ஒன்றும் பண்ணலை. செகண்ட் டைம் நான் எடுக்கும்போது அந்த ஒரு மாதிரி உரும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுச்சு. அப்புறம் நான் அதை எடுத்து ஒரு குட்டி குரங்குக்கு, அழகாக இருந்தது, அந்த க்யூட்டாக இருந்தது அந்த குரங்கு, அது கையில் கொடுத்தேன். அப்புறம் இவங்களே உட்காந்து ஒருத்தங்களே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து ஆனால் வந்துட்டாங்க ஆட்கள்லாம் நிறையா. ஒவ்வொரு ஆளாக அதை பார்த்துட்டு கேக் இருக்குது, ஏதோ சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு ஆளாக சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வைக்கிறத பார்த்து அங்கே உள்ள ஆட்கள் வந்து ஆடியன்ஸு கிடையாது, அங்கே உள்ள ஆட்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் வைக்கிறத பார்த்து அந்த குரங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துட்ருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ போடணுங்கிற ஒரு ஆசையில் வந்து நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்ப வருஷமாக நான் போடணுன்னு நினச்சேன். இப்போ நான் போட்டிருக்கேன். எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் அந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். எதுவும் தவறாக எதுவும் பேசியிருந்தேன், இல்லை வளவளா கொலகொலான்னு ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.